Hi everyone, welcome to Marmal Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து மெனு பிளான் ஃபார் பிகினர்ஸ் ஃபார் நியூலி மேரிட் இல்ல ஒர்க்கிங் உமன் எப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணனால இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன். இப்போ வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு தான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மெனு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வீக் எண்ட்ல வந்து இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வாரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒர்க்கிங் விமன்ட்டு கிடையாது. ஹோம் மேக்கர்ஸா இருந்தாலுமே, சமைக்கிறதுக்கு வந்து நெறைய பேர்த்துக்கு அ ஐ மீன் சமைக்க தெரிஞ்சாலும், மேனேஜ் பண்ண தெரிய மாட்டேங்குது. அந்த டைம்க்குள்ள அத ப்ரிப்பேர் பண்ணி, பேக் பண்ணி, குழந்தைங்கள அனுப்புறது, ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்புறது, அந்த மாரி வந்து டைம்க்குள்ள முடிக்க முடியறதில்ல. நானும் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எல்லாரும் ரொம்ப சூப்பரா சமைக்கிறாங்க. நான் மட்டும் தான் சிம்பிளா சமைச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு வந்து ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அத மாத்துனது வந்து நீங்க தான். கமெண்ட் செக்ஷன்ல என்னோட வொர்க்கிங் டே ரொட்டீன்ல நான் பேக் பண்ற ரெசிபீஸ், நான் வந்து நார்மலா விளாக்ல காட்டுற சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு, நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கும் புரியுது. உங்களுக்கும் சிம்பிளான குக்கிங் தான் வந்து புடிச்சிருக்கு. நெறைய பேத்துக்கு இப்போ நான் உள்பட சாப்பிட பிடிக்கும். யாராவது சமைச்சு குடுத்தாங்கன்னா. ஆனா, அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கு பார்த்தீங்களா? கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்னு சமைச்சோம்னா, ஹெல்த்தியா சமைக்கிறோம்னு சொல்லி நின்னு சமைச்சோம்னா, நம்ம ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது. இந்த கால் வலி, முதுகு வலி, டயர்டா ஃபீல் ஆகுறது, இதுக்கு எல்லாமே ரீசன் பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் கிச்சன்ல வந்து நிக்கிறது. ஒண்ணு. மத்த வேலைங்கனாலும் அந்த பாதிப்பு வருது. அதுவும் வொர்க்கிங் விமன் இங்க கிச்சன்ல மட்டும் நின்னு சமைக்கிறது இல்லாம, அங்கேயும் போயி ஸ்கூல் டீச்சர் ஆகட்டும், லெக்சரர் ஆகட்டும், ஃபுல் டே நிக்கிற மாரியான ஒரு தொழில்ல இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஒரு சிஸ்டர் மட்டும் நெறைய பேர் இந்த வீடியோவ ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஒருத்தவங்க மட்டும் என்ட்ட கேட்டிருந்தாங்க, மல்டி நியூட்ரிஷனல் மெனு பிளான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு. சத்தியமா அந்த மாரி ஒரு மெனு பிளான் என்னால தர முடியாது. இது வந்து ஹெல்த்தியான மெனு பிளான்னு நான் கண்டிப்பா டைட்டில், தம்ப்நெயில் வைக்க மாட்டேன். இது வந்து சிம்பிளா, ஈஸியா, குயிக்கா செய்ற மாரியான ஒரு மெனு பிளான். கண்டிப்பா டேஸ்டியா இருக்கும். ஏன்னா ஜீவனுக்கு நான் சமைச்சு தர நெறைய ரெசிபீஸ் நெறைய பேர் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு, அவ்ளோ சூப்பரா வந்திருக்குன்னு என்ட்ட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ரெசிபீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரெசிபீஸ்க்கு வந்து லட்சக்கணக்கான சேனல்ஸ், கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் அந்த மாரி சொல்வேன். ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் எனக்கு சமைக்க தெரியாது. அந்த மாரிலாம் சொல்லும்போது, நீங்க தான் சொல்றீங்க, "அப்படிலாம் கிடையாது. நீங்க செய்றது சூப்பரா இருக்கு. சிம்பிளா இருக்கு. வேலை சீக்கிரம் முடியுது. பாத்திரமும் கம்மியா இருக்கு கழுவுறதுக்கு. கிச்சன விட்டு சீக்கிரமா வெளிய வர முடியுது." இது வந்து லேடீஸ்க்கு ரொம்ப முக்கியம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல 5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, மெனு பிளான் ஃபார் பிகினர்ஸ்ன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நம்ம விளாக்லலாம் அப்பியர் ஆகல. அந்த வீடியோ அப்ப நான் போஸ்ட் பண்ணப்ப எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு. அதுல இருக்கிற கமெண்ட்ஸ படிச்சப்ப தான் எனக்கு தெரியும். நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க. எங்களுக்கு நிஜமா இப்படிதான் வந்து மீல பிளான் பண்ணணும்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு புரியுது. நாங்க வந்து எங்க மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாரி நான் ஈஸியான ஒரு வீக்கெண்டு பிளானிங் குடுத்தேன். அத வச்சு வீக் டேஸ் ஃபுல்லா நான் உண்மையாவே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்றேன்னு பிராக்டிகலா தான் அந்த வீடியோல ஃபுல்லா நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் குடுத்துச்சு. எதையும் வந்து யூடியூப் வீடியோக்காக எக்ஸாஜரேட் பண்ணி நான் என்னைக்குமே சொல்றதில்ல. ரியல் லைஃப்க்கு வந்து எது பிராக்டிகலி பாசிபிளோ, அதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, சீக்கிரமா கிச்சன விட்டு வெளிய வரணும், ஓடி வந்துரணும்னு நெனைக்கிற ஆளுங்களுக்கான ஒரு மெனு பிளான் வீடியோவா இது இருக்கும். மீல் பிளானிங் பார்க்குறக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல இப்போ நான் ரீசெண்டாக கேட்டு முடித்த ஒரு நல்ல புக்கு வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து நான் சஜஸ்ட் பண்ணுற புக்கை நீங்களும் கேட்டுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிட்டு லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற செக்ஷனில் இருக்கிற மோட்டிவேஷனல் புக்ஸ் நான் நிறைய சஜஸ்ட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபினான்ஸ் அப்படின்ற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சம்மந்தப்பட்ட புக்ஸ் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டிலேருந்தே எப்படி சம்பாதிக்கலாம், பாசிவ் இன்கம் ஐடியாஸ்லாம் வந்து இந்த ஃபினான்ஸ் செக்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் செல்ஃப் ஹெல்ப் செக்ஷன்லேருந்து ஒரு புக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போது குக்கு எஃப்எம் பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு மேலே அந்த புக்கு நம்ம கிளிக் பண்ண உடனேயே தெரியும். அதை ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ 10 எபிசோட்ஸில் இருக்கிற
ஒரு புக்கை வந்து ஜிஸ்ட் மாதிரி உங்களுக்கு குக்கு எஃப்எம் பைட்ஸில் சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி யூடியூபுக்கு ஷார்ட்ஸோ அந்த மாதிரி இப்போது பைட்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது அந்த புக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைட்ஸில் நம்ம கேட்டுட்டு அந்த புக்கை நம்ம தொடர்ந்து கேட்க விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம எபிசோட்ஸை கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. மோர் தென் 5 lakh மெம்பர்ஸ் வந்து இந்த புக்கை கேட்டு முடிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலான டிப்ஸ் தான், பணம் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கலான டிப்ஸ். பெரிய பெரிய மில்லினியர்ஸ் எல்லாம் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணி அதிலிருந்து எப்படி அவங்கள திருத்திக்கிட்டு அப்புறம் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னு சூப்பராக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆப் டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். குக்கு எஃப்எம்க்கு வந்து கோடும் கொடுத்துருக்கேன். அந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் இன் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க நினச்சிங்கன்னா அந்த கோடு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாக ஃபஸ்ட் எபிசோட்லாம் கேட்கலாம். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹39 தான் வரும் இப்போது. ஸோ அப்படி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கூகுள் பேலையும் யூபிஐலையும் அந்த டிக் மார்க் வந்து எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு மாதம் அமௌண்ட் டிடெக்ட் ஆகாது. அது வந்து உங்களுக்கு பர்மிஷன் வந்து ₹99 கேட்கும். ஆனால் டிடெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ₹39 தான் டிடெக்ட் பண்ணும். நிறைய பேர் இது டவுட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ ₹99 அது காட்டினாலும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மந்த்துக்கு ₹39 தான் பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் டிடெக்ட் ஆகும். நான் வந்து இந்த வீடியோக்கு இன்ட்ரொடக்ஷன் பேசிவிட்டு டேரெக்டாக போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக போனால் கடையில் கூட்டமாக இருக்கும். கடையில் இப்போவே கூட்டமாக தான் இருந்தது, வீடியோ ஷூட் பண்ண முடியல. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சேர்த்தே ₹630 தான் வந்திருக்கு. இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்குது இந்த கடை. உண்மையாகவே கொஞ்சம் பரவாயில்ல, ரேட்லாம் வந்து சீப்பாக இருக்குது. இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் இங்கே தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். எப்போவுமே இந்த மாதிரி காய்கறி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஜிப்லாக் கவர்ஸில் தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். அந்த ஜிப்லாக் கவர்ஸ் வந்து அமேசானில் கிடைக்கிது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ஆர்கனைசர்ஸோட லிங்க்கும் கொடுக்குறேன். முக்கியமாக இந்த எக் பாக்ஸும் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது தான். ஸோ ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரூட் பாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சீசனுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து எது சீப்பாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். குக்கும்பர் வந்து டெய்லியுமே நான் இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஜீவனுக்கும் ஒரு சில டைம் ஸ்நாக்ஸுக்கு அது கொடுக்குறேன். ஸோ இந்த கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டுறேன். அப்படியே முருங்கைக்காயை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிங்கன்னா 2 நாளில் வாடிடும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்ம வாங்கிட்டு வர பொருட்களை வந்து ஒழுங்காக ஸ்டோர் பண்ணியும் வைக்கணும். இப்போ வந்து தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நான் வந்து நாட்டு தக்காளி கொஞ்சம் இந்த ஹைப்ரிட் தக்காளி கொஞ்சம் சேர்த்து கலந்து எடுத்திருக்கேன். நல்லா பீஸாக ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணிட்டேன். பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த 3 திங்ஸ் ரெடி பண்ணிட்டு பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் வெந்தயம் ஈக்குவல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அது அந்த கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற வெந்தயத்தோட அளவை இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக கசப்பு வர மாதிரி இருந்தது டொமேட்டோ தொக்குல, அதுக்காக சொல்கிறேன். அதே பேனில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக அந்த காம்பு இருக்கு இல்லையா மேல் சைடில் தக்காளியில் அதை வந்து எடுத்துட்டு ஒரு தக்காளி பழத்தை 4-6 பீஸாக கட் பண்ணி நல்லா ஒரு அகலமான பேனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் அகலமான கடாயும் யூஸ் பண்ணலாம். இந்த குக்வேர்லாம் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தான் அந்த தக்காளி வந்து நல்லா சுருங்கி பாதியாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து ஆட் பண்ணணும். புளி அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 50 கிராம் கரைச்சிருந்தேன், ஜாஸ்தியாக எடுக்கல. ரொம்ப புளி சேர்த்தோம் அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி, அதெல்லாம் திக்கு பேஸ்ட்டாக
நம்ம வந்து ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வறுத்து வச்சிருந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். இப்போ புளி ஆட் பண்ண உடனே அந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா அந்த புளி கரைச்சலில் வந்து நல்லா வெந்து அந்த தோலெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். அதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு வெந்தய பவுடர் இதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். ஏற்கனவே தக்காளியை வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அந்த உப்போட இதுலேயே பார்த்திங்கன்னா தக்காளி வெந்துருச்சு, நல்லா ஆறணும். இப்போ வந்து 3/4 கிணறு தாண்டிட்டோம். 3/4 ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டட். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப் பேனில் வந்து நான் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் அகலமான பேன், இது வந்து டீப் ஃப்ரை பேன் மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சீரகம், இது 3 வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு பெருங்காயத்தூள் தாளிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணணும். இஃப் சப்போஸ் நம்ம தக்காளி தொக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்து செஞ்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது, கெட்டு போயிடும். வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா 2 நாள்லேயே உங்களுக்கு அது பூசணா வந்த மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இது நான் 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணலான்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நிறைய குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மோர் தென் 1 வீக் கூட வச்சுக்கலாம். இப்போ தக்காளி சீசன்றனால ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சம்மரில். இது வந்து ஊறுகாய் மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கலந்து எடுத்துகிட்டு போகலாம். அது ஈஸியாக தக்காளி சாதம் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டான ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு இம்மீடியட்டாக ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. வெளியே வைக்கவே செய்யாதீங்க, அப்போ தான் வந்து இது கெட்டு போகாமல் நம்ம வச்சுருக்க முடியும். இந்த ப்ரொசீஜர் அப்போ எதுலேயுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் கரண்டியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஈரமாக போட்டு தக்காளியை வந்து ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஸோ இப்போ வந்து கிளாஸ் கண்டெய்னரில் தக்காளி பழம் தக்காளி தொக்கு ஆறிட்டுருக்கு. அதுக்கு இந்த வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நான் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு உள்ளே வச்சுருவேன். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸு மோர் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போகிறேன் காலேஜுக்கு. ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா சம்மருக்காக. ஸோ இப்போது ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு இந்த புளியோகரை பேஸ்ட்டு காட்டியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அரைச்சி வச்சுருவேன். தேங்காய் வாங்கிட்டு வந்ததை இமீடியட்டாக துருவி அதையும் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் தேங்காய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு மிளகாய் பொடி மாமியார் அரைச்சி கொடுத்தது. அப்புறம் பருப்பு பொடி வந்து நான் செஞ்சது. இந்த புளியோதரை பேஸ்ட்டும் பருப்பு பொடி ரெசிபியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலையில் ஜீவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு அந்த தக்காளி தொக்கு தான் வச்சு கொடுத்தேன். ஸோ இந்த தக்காளி தொக்கு வச்சு எப்படி தக்காளி சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸ் செய்யலான்னு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிட்டேன், இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் கேட்பீங்க. பேனில் வந்து இப்போவும் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து வதக்கிக்கணும். கருவேப்பிலை, காரத்துக்கு நம்ம ஏற்கனவே தக்காளி தொக்குல வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். பட் இருந்தாலும் வெரைட்டி ரைஸ் செய்யும் போது மறுபடியும் ஒரு 3 ரெட் சில்லி வந்து போட்டு அது வதங்கினதுக்கப்புறமா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி தொக்கு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்க்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மறுபடியும் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா அந்த இது வதங்கணும். ஏன்னா இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்துருக்கோம். தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும். நல்லா அந்த சூடு வந்து மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சாதத்தை வந்து கலந்து விடணும். நல்லா ஆறுன சாதமாக கலந்து விடணும். சாதம் வந்து சூடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு குழஞ்சி போயிடும். நல்லா ஆற வச்சு கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன ப்ரொசீஜரில் தக்காளி தொக்கு வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, நல்லா இருந்துச்சு மேடம்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ லெமன் வந்து ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருந்தனால என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக அந்த சர்பத் சேர்த்துக்கிறேன். இந்த சர்பத் பார்த்திங்கன்னா நான் பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ எதர் நான் மோர் இல்லைன்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக. இதுக்கு முன்னாடியெல்லாம் டீ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ரொம்ப யம்மியான லஞ்ச் பாக்ஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து மெனு பிளானிங் டிப்ஸ் பார்க்கலாம் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் நியூலி மேரிடுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். என்னோட மெனு பிளான் ஒரு வாரத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் ஒத்து வருமானு தெரியல. அப்புறம் வாரம் மெனு பிளான் போட்டாலும் அதே மெனு தான் ரிப்பீட் ஆகும் எங்கள் வீட்டில். நான் வந்து வெரைட்டியாக 365 டேஸில் செய்கிற ஆள் கிடையாது. இந்த வாரம் புளிசாதம் வந்துச்சுன்னா அடுத்த வாரமும் புளிசாதம் வரும், அது உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இப்போ பிகினர்ஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லலாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, மேடம் எங்களுக்கு சமையல்லாம் என்னன்னே தெரியாது, நியூலி மேரிடு தயவு செஞ்சு போடுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மெனு பிளான். மற்றபடி நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க இந்த இடத்தையே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த மெனு பிளானையே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. வீக்கெண்ட்லேயே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க. இல்லை கடைக்கு போயிட்டு எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு ஒரு மெனு பிளான் வந்து நீங்கள் எழுதலாம். இதில் டீஃபால்ட்டாக கண்டிப்பாக வாங்க வேண்டியது அந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், நாட்டு தக்காளி, அப்புறம் ஹைப்ரிட் தக்காளி, உருளைக்கிழங்குல பேபி பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ, அப்புறம் தேங்காய் வேணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது வந்து நம்ம 365 டேஸும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா கூட இதை வச்சு நம்ம சமைச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எது வேணாலும் இது இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம். ஸோ அதனால் அது மேண்டேட்ரின்னு எழுதியிருக்கேன். வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும்னா, ஒரு வெஜிடபிள் எடுத்திங்கன்னா அதை வச்சு மினிமம் 2-3 டிஷ்ஷு நம்ம எப்படி வேணால் பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி எடுக்கணும். இப்போ வந்து பொரியலுக்கு ஒரு காய் எடுத்தோம் அப்படின்னா அந்த காயை வச்சு நம்ம ரைஸும் பண்ணலாம், கிரேவியும் பண்ணலாம், சாம்பாரும் பண்ணலான்ற மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகிற மாதிரி வெஜிடபிள்ஸை பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மெனு பிளான் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு வந்து மஷ்ரூம் இல்லாமல் நம்ம மெனுவை பிளானே பண்ண முடியாது. அந்த மாதிரி செம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள். விட்டமின் B12 சத்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அது மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அப்புறம் பட்டாணி, பன்னீர் வந்து கண்டிப்பாக வேணும், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, அப்புறம் முருங்கைக்காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ்லையும் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு கிரேவியில், சாம்பாரில், பொரியலுக்கு, ஃப்ரைக்கு எல்லாத்துக்குமே வரும். அது காலிஃப்ளவர்லாம் அந்த மாதிரி டைப். இப்போ எப்படி நமக்கு நான்வெஜ்ஜில் சிக்கனும் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும், பன்னீர், காலிஃப்ளவர்லாம் நமக்கு எப்படி செஞ்சாலும் டிஷ்ஷு டேஸ்ட்டாக வந்துடும். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான். நான்வெஜ்ஜில் சிக்கன் எப்படி சமைச்சாலும் நம்ம தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய், காலிஃப்ளவர்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்கள் வந்து ஈஸியாக செய்யக்கூடியது. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், புலோ, பிரியாணி, அப்புறம் உங்களுக்கு வந்து கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் இது 3ம் வச்சு நீங்கள் சாண்ட்விச்சில், வெரைட்டி ரைஸ், ஃப்ரைட் ரைஸில் செய்கிறீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது எல்லாத்துக்குமே குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய் எப்படியோ அதே மாதிரி கத்திரிக்காய் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம். இப்போ ரீசெண்டாக புளியோதரைக்கு வந்து கத்திரிக்காய் வறுவல் வீடியோவில் காட்டியிருந்தேன், செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நான் சும்மா வதக்கிட்டு எப்பவும் போல் நமக்கு வதக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த மாமியார் கொடுத்துருந்த பூண்டு மிளகாய் பொடி வந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூனு ஜாகிரி பவுடர் ஆட் பண்ணேன். அப்போ அந்த டேஸ்ட்டே மாறிடுது. அந்த பூண்டு மிளகாய் பொடியெல்லாம் இனிமேல் வரும் சொல்கிறேன். அப்புறம் இப்போது சம்மருன்றனால நீங்கள் வந்து இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். அது வந்து உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும். எப்போவுமே ப்ரைஸ் பார்த்து எடுங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக நான் வெஜிடபிள் பர்ச்சேஸில் எடுத்துகிட்டு வருது. டெய்லியுமே நான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து குக்கும்பர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. அந்த வெங்காயத்தாள் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயத்தாள் வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கான ரெசிபி நான் சீக்கிரமாக ஏதாவது ஒரு வீடியோவில் காட்டுறேன், நான் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி, வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கீரை மாதிரி தான் அது. நம்ம நார்மலாக வாரத்தில் 2 நாள் கீரை சாப்பிட்றோன்னா ஒரு நாள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எக்கு மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறமா இந்த நாட்டு கொத்தமல்லி தலையும் இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கிது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் நான் அந்த மணி சேவிங் டிப்ஸ், டைம் அண்ட் மணி சேவிங் டிப்ஸ் வீடியோவில் அது ஒரு பெரிய கட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 3 ரெசிபி பண்ணதில் அதில் வந்து உங்களுக்கு மல்லி சாதம் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. அதையே மத்தியானம் ரைஸுக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ மெனு பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதை வச்சே லஞ்சுக்கும் மேனேஜ் பண்ணலாம். இல்லை லஞ்சுக்கு ஒன்று நம்ம டிஷ்ஷு செய்யும்போது, இஃப் சப்போஸ் சாம்பாரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது கொரியாண்டர் சட்னி எல்லாம் செய்யும்போதோ டின்னருக்கும் அதை கொண்டு வந்துடணும். இப்போ ஒர்க்கிங் உமன் இல்லை ஹோம் மேக்கர் யாராக இருந்தாலுமே நைட்டு டின்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்காது. காலையில் மத்தியானம் இருக்கிற எனர்ஜி வந்து நைட்டுக்கு இருக்காது. அப்போ காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அன்னைக்கு நாள் முழுக்க சேர்த்து நம்ம பிளான் பண்ணி தான் சமைக்கணும். நான் வந்து காலையில் இஃப் சப்போஸ் சட்னி செஞ்சேன் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுப்பேன். நான் நைட்டு வந்து அதே மேனேஜ் பண்ணிப்பேன். என்னால் நைட்டு வந்துட்டுலாம் சமைக்க முடியாது. அந்தளவுக்கு எனக்கு கண்டிப்பாக இப்போல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லை. வேலையிலேருந்து வந்துட்டு எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி தான் இருக்கும். இல்லை மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஏதாவது சாம்பார்லாம் செய்கிறோம் அப்படின்னா அது ஜாஸ்தியாக செஞ்சுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவோம். நைட்டு வந்து அதையே இட்லி தோசைக்கு மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து சிம்பிளாக பிளான் பண்ணணும். சீசனல் ஃப்ரூட்ஸில் வந்து ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கணும். இப்போதைக்கு எலுமிச்சம்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் எழுதியிருக்கேன். ஸ்ட்ராபெரியெல்லாம் இப்போ சீப்பாக கிடைக்கிது. வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், ப்ளூபெரி இதெல்லாம் சீசன் இப்போது. ஸோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வீக்கெண்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. வீக் டேஸ் 6 நாள் அப்படின்னா நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, 3 நாள் வந்து வெரைட்டி ரைஸ், 1 பாட் ரைஸ், புலாவ், பிரியாணி. அப்புறம் 2 நாள் தான் சாம்பார், மோர் குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் வரும். சாட்டர்டே வந்து நான் லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் வச்சு ஏதோ ஒரு டிஷ் பண்ணிவிடுவேன். சண்டே வந்து நான்வெஜ் இல்லைன்னா எக்கு வச்சு ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி என்னோடய பிளான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு மாவாட்டி வைக்கிறது ரொம்ப முக்கியம். மாவு ஆட்டி வைக்கல அப்படின்னா அந்த வாரத்தை நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ சண்டேயில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்டர் இதர் நம்ம வந்து இட்லி மாவு இல்லை ஆப்ப மாவு அந்த மாதிரி ஆட்டிட்டோம் அப்படின்னா அது 2 to 3 days வரைக்கும் வந்துச்சுன்னா புதன்கிழமை வந்து வேறொரு பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அது கிரைண்டரில் தான் ஆட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. மிக்சிலே ரெடி பண்ணுற மாதிரி பேட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் நிறையா வீக்கெண்ட் ரொட்டீனில் காட்டியிருப்பேன் இந்த மாவாட்டுறது. அது வந்து பிகினர்ன்றனால சொல்கிறேன். நம்ம இட்லி மாவு ஆட்டி வச்சிட்டோம்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் அந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்கலாம். ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரை வச்சே மேனேஜ் பண்ணலாம். மினிமம் 2 நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அந்த மாதிரி 2 நாள் மேனேஜ் பண்ணலாம். 3ஆவது நாளும் வரும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். புளிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ சம்மருக்கு. அப்புறமா ஆப்பமாவு இது ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஆட்டுற ஆப்பமாவில் பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சரிசி சேர்க்க மாட்டேன். நான் இட்லி அரிசியும் புழுங்கல் அரிசி அதாவது சாப்பாட்டு அரிசியும் சேர்த்து செய்கிறனால எனக்கு வந்து இது எப்படி இட்லி பேட்டர் வந்து நம்ம 2 days வச்சு யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எனக்கு ஆப்பம் மாவு வந்து இருக்கும். ரொம்ப ஈஸி தான். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மெஷர்மெண்ட்டோட பிகினர் கூட அது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஏன்னா வீடியோஸில் நான் செய்கிற ஆப்பம் பார்த்துட்டு, ஏன்னா நான் ஒரு வீக்கெண்டு இட்லி பேட்டர்னா அடுத்த வீக்கெண்டு ஆப்பம், மறுபடியும் இட்லி பேட்டர் ஆப்பம் அந்த மாதிரி மாற்றி வரும். அதனால் அடிக்கடி ஆப்பம் வந்து நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்க. நடுவில் நான் வந்து வெட்னஸ்டே சாயந்தரம் இல்லைன்னா டியூஸ்டே நைட்டு ஏதாவது ஒரு இது ஊற வச்சு அரைச்சிப்பேன். அதாவது மிக்சிலேயே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இருக்கிற பல்சஸ்லாம் கொஞ்சம் போட்டு அடை தோசைக்கு ஆட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வேளைக்கு மேனேஜ் பண்ணலாம். நைட்டு சுடலாம், காலையில் சுடலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து பாசிப்பயிறு தோசை, அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது பாசிப்பயிறு தோசைக்கு அரைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு மிக்சிலேயே ஜஸ்ட் ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு டின்னருக்கும் வரும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வரும். ஸோ வீக் டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர் வந்து வீக்கெண்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நடுவில் டியூஸ்டே இல்லைன்னா வெட்னஸ்டே அப்போ இன்னொரு பேட்டர் முளைக்கட்டின பயிரெல்லாம் வச்சு கூட பேட்டர் அரைக்கலாம். ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ப்ரௌஸ் பண்ணும்போது லட்சக்கணக்கான ரெசிபிஸ் இருக்கும். நீங்கள் இமீடியட்டாக அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். எங்கிட்ட கேட்டிங்கன்னா அது நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் நான் மேனேஜ் பண்ணுற டிப்ஸ் இது நிறைய ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர் இருந்துச்சு அப்படின்னா நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும்தான் ரைஸ், அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ரைஸ் சாப்பிட மாட்டோம். அப்புறம் ரெடிமேட் மிக்ஸ் வந்து நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, டின்னருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, சமைக்க முடியலன்னா இந்த ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் லேடிஸ்னால 365 டேஸும்லாம் சமைக்க முடியாது. ரொம்ப போர் அடிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த டைம்லலாம் இந்த ரெடிமேட் மிக்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது இல்லாத ஆப்ஷன்ஸ் நான் சும்மா எழுதியிருக்கேன். உப்புமா, சேமியா, அதுலேயே சேமியாலேயே நிறைய வெரைட்டிஸு போக அவல் உப்புமா, சாபுதானா ரெசிபி நான் நிறைய தடவை ஜீவன் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு 10 to 20 minutes ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பொங்கல்லையும் நிறைய வெரைட்டிஸ் செய்கிறாங்க. மில்லட்ஸ் பொங்கல்லாம் செய்கிறாங்க, கிச்சடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு சாண்ட்விட்ஜு, இதுவும்
குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்காக எழுதினேன் பாஸ்தா. அப்புறம் புட்டு மாவு இருந்துச்சு அப்படின்னு இது ரெடிமேடாக கிடைக்குது. டபுள் ஹார்ஸ் பிராண்ட் சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் புட்டு செஞ்சிடலாம். இடியாப்பம் மிக்ஸும் கிடைக்கிது, இடியாப்பமும் ஈஸியாக செஞ்சிடலாம். இதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வெரைட்டிஸ்க்காக நான் வந்து வெரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதுக்காக எழுதியிருக்கேன். இது இல்லாமையும் நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் டைம் எடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் கொழுக்கட்டையெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும், டைமும் ஜாஸ்தியாக எடுக்கும். நான் சொன்ன இந்த ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் முடிச்சிடலாம், டின்னருக்கும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா சட்னிலேயே நான் பிளான் பண்ணுறது, இப்போ ஒரு டொமேட்டோ தொக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தொக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு கூட அது நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி தக்காளி சாதமாக செஞ்சிடலாம். 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட்டு நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 டேஸில் காலி பண்ணிடுறது நல்லது. நான் வந்து 1 வீக்குக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது வந்து அந்த நாட்டு கொத்தமல்லி தழை வச்சு நான் சட்னி ஒரு தடவை செஞ்சேன். அதை நான் வீடியோ ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மத்தியானம் ரைஸுக்கு வந்து நம்ம கலந்து சாதமாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது கொத்தமல்லி சாதமாக கன்வெர்ட் பண்ணாமல் கொத்தமல்லி சட்னியாக அரைச்சி வச்சுட்டா அது வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் புதினா சட்னியும். நான் வந்து சட்னின்னு சொல்கிறேன், ஒரு சிலர் இதை துவையல்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், பருப்பு துவையல் ஒரு தடவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் சூப்பராக இருக்கும். ரைஸ் தனியாக, துவையல் தனியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு கலந்துப்பேன். முதலே கலந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் வயிற்றில் இருக்கிற ஏதாவது பூச்சியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இறந்துரும். இந்த கொத்தமல்லி துவையல், புதினா துவையல் நல்லா பசியை தூண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சம்மரில் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் சப்போஸ் சாம்பார் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து சேர்த்து செஞ்சுட்டோம் அப்படின்னா இதர் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் ஜாஸ்தியாக வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் சாம்பார் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை, ஏன்னா அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம செய்வோம், பருப்பெல்லாம் போடுவோம். ஒரு வேலைக்கு செய்யறதுக்கு பதிலாக 2 வேலைக்கு செய்ய சொல்கிறேன். அது உங்கள் விருப்பம், ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பன்னீர், பட்டாணி, காலிஃப்ளவர், மஷ்ரூம், இது 4ம் பார்த்தீங்கன்னா அன்பீட்டபிள் காம்பினேஷன். நீங்கள் வந்து பன்னீர் கூட பட்டாணி போடலாம், காலிஃப்ளவர் கூட பட்டாணி போடலாம், மஷ்ரூம் கூட பட்டாணி போடலாம். பட்டாணி வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் வச்சுருக்கேன். எல்லா கிரேவியில், ரைஸில், பிரியாணியில், வெரைட்டி ரைஸில், பிரியாணியில் நிறைய இடத்துல வந்து இந்த பட்டாணி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். வெறும் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பதிலாக, தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு பதிலாக பட்டாணி போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே மாறுது. தக்காளி பிரியாணி வந்து தக்காளி பட்டாணி சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பன்னீர் கிரேவிக்கு பதிலாக பன்னீர் பட்டாணி போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை வெஜிடபிள்ஸே நான் செலக்ட் பண்ண சொல்கிறேன். அடுத்ததான் இப்போ நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது உங்களுக்கு போன வீடியோலேயே புளியோதரை பேஸ்ட் வந்து காட்டிட்டேன். இனிமேல் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இனிமே தான் இந்த பேஸ்ட் வந்து அந்த வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஒரே ஒரு சேஞ்ச், நான் வந்து ரெட் சில்லி ரொம்ப கம்மியாக போட்டுட்டேன். 5 தான் போட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் 7 to 8 போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் கம்மியாக இருக்குது, மற்றபடி டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. நான் 2-3 தடவை லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கலந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். டொமேட்டோ தொக்கு வந்து வேறு லெவலில் வந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் ரெசிபி பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்க போகிறீங்களா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல தக்காளி சாதம் சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. பருப்பு பொடியும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நிஜமாக ஒரு சப்ஸ்கிரைபர் ட்ரை பண்ணிட்டு சூப்பராக இருக்குது மேடம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வேணால் அந்த கமெண்ட்டு ஸ்க்ரீனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த பொரியல் பொடி வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி ரகசிய பொடின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது மறுபடியும் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர், இந்த மாதிரி வறுவல் மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் செய்யும்போது இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பொடியை லைட்டாக தூவிட்டு சும்மா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி இறக்கிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் போயிடுது. இதுவும் பூண்டு மிளகாய் பொடியும் சிமிலராக தான் இருக்குது. இது வந்து ரெசிபி கொஞ்சம் கஷ்டம். என் மாமியார் எனக்கு செஞ்சு கொடுத்தது. அது ஏதோ கொப்பரை தேங்காய் வாங்கி அதை வந்து மறுபடியும் வெயிலில் காய வச்சு அரைச்சி ஏதோ ப்ரொசீஜர் சொன்னாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு இட்லி பொடி மட்டும் இல்லாமல் இந்த பொரியல்லையும் லைட்டாக நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. நான் சும்மா அன்றைக்கி வந்து கத்திரிக்காய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்து இந்த ரகசிய பொடியாவது கண்டிப்பாக இது ரெண்டில் ஏதோ ஒரு ரெசிபி கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ரெண்டுமே மோஸ்ட்லி சிமிலராக தான் வருது. அப்புறம் வத்த குழம்பு மிக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து புளிக்குழம்பு மிக்ஸுன்னு சொல்லுவாங்க.
இது ரெசிபி நான் இன்னும் போஸ்ட் பண்ணதில்லை, ஐ வில் ட்ரை. அதே மாதிரி புளி பேஸ்ட், இது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நிறைய தடவை வீடியோஸில். புளி பேஸ்ட் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் டக்குன்னு ரசத்துக்கு எடுத்து போடுறதுக்கு, இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு, ஏதாவது புளி வச்சு செய்கிற டிஷ்ஷுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒரு பேஸ்ட் தானே, ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மிக்சஸில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவை வச்சு ஒரு மிக்ஸ், இப்போ எம்டிஆரில் எப்படி ரெடிமேட் மிக்ஸ் ஒன்று ரவைக்கு வருது, கிச்சடி மிக்ஸுன்ற மாதிரி, அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செய்யணும் அப்படின்னா வெறும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த ரவைக்கு தகுந்த தண்ணி ஊற்றி இதை போட்டுட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு உப்புமா இல்லை கிச்சடி உடனே ரெடி ஆகிடும். இது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த ரவைக்கான இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெரைட்டி ரைஸ் அண்டு பிரியாணி ரைஸில் இருக்கிற வெரைட்டிஸ் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்ததுனால நான் சும்மா எழுதியிருக்கேன். எனக்கு என்ன ஞாபகம் வச்சோ அதை எழுதி வச்சுருக்கேன். புளியோதரை, தக்காளி சாதம், மல்லி சாதம், லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், இது வந்து கார்ன் அண்டு வெந்தயக்கீரை சேர்த்து ஒரு ரைஸ் செய்வேன். அதெல்லாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 part ரைஸ்னால், இந்த வெரைட்டி ரைஸ்னால் நம்ம சாதம் வந்து வேக வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறது வந்து வெரைட்டி ரைஸ்னு சொல்லுவோம். 1 part ரைஸ்னால் நம்ம குக்கர்லேயே எல்லாத்தையும் தாளித்து அதுலேயே ரைஸையும் போட்டு வேக வைக்கிறது வந்து 1 part ரைஸ். புலோ பிரியாணிம்பாங்க. பிரியாணினா நம்ம தக்காளி சேர்த்து செய்வோம். புலவில் தக்காளி சேர்க்க மாட்டோம். தண்ணிக்கு பதிலாக பால் இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்து செய்வோம். இப்போ சம்மர்ன்றனால நான் அவ்வளோவா புலவு செய்கிறதில்ல, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து கெட்டு போயிடும். ஸோ 1 part ரைஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலோ பிரியாணி, காலிஃப்ளவர் பிரியாணி, மஷ்ரூம், வெஜிடபிள் பன்னீர், டொமேட்டோ பிரியாணி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பிரியாணின்றனால எழுதியிருக்கேன். இதுலேயே காலிஃப்ளவர்லேயே பட்டாணி சேர்த்துக்கலாம், மஷ்ரூமில் பட்டாணி சேர்த்து செய்யலாம். வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, கேரட்டு, பீன்ஸு, பன்னீர், பட்டாணி எல்லாம் போட்டு பிரியாணி செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் வராதனால நான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த வெரைட்டி ரைஸ்க்கான சைட் டிஷ்ஷோ இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் செஞ்சாலுமே பொரியல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக செலக்ட் பண்ணிட்டீங்க, கம்மி டைமில், அதாவது மேக்ஸிமம் ஒரு 10 minutesல அதை செய்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை சீக்கிரமாக முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எவர்கிரீன் பொட்டேட்டோ ஃப்ரை, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. அது விட்டுருங்க. இந்த பிரிஞ்சால் ஃப்ரை வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா? சூப்பராக இருந்தது. அது வெரைட்டி ரைஸ்க்கு வந்து இது அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி வந்துச்சு. நான் கண்டிப்பாக அது போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை இல்லைன்னா பக்கோடா, இதெல்லாம் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட காலிஃப்ளவர் பக்கோடா கொடுத்து விட்டிங்கன்னா மற்ற குழந்தைங்களும் கேட்பாங்க, அந்த லெவலில் இருக்கும். அப்புறம் பன்னீர் ஃப்ரை, சில்லி பன்னீரும் உங்களுக்கு ஈஸி, 10 minutesல ஜஸ்ட்டு மேரினேட் பண்ணிட்டு நீங்கள் டவாவில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிரும். மஷ்ரூம் ஃப்ரை, லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, அப்புறம் வாழைக்காய் வறுவல், எக் மசாலா ஃப்ரை எல்லாம் எழுதியிருக்கேன். எக் மசாலானா முட்டை வேக வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு மசாலா மாதிரி செஞ்சு அதையும் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எக்கு ஃப்ரை அப்படின்னா எக்கு வேக வச்சுட்டு நம்ம வந்து தட்கா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டையை வந்து லைட்டாக ஒரு 2 minutesக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு. இதுவும் ஒருத்தவங்க வந்து இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் ஜஸ்ட்டு வீடியோவில் ஒரு எக்கு ஃப்ரை காட்டினேன், அது கேட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் சொல்கிறது இந்த உருளைக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சால், கத்திரிக்காய் வறுவலில் தான் அந்த ரகசிய பொடி வந்து லாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஒரு பொரியல் கூட வேறு லெவல் டேஸ்ட் வருது. நம்ம என்ன ரைஸ்க்கு என்ன வறுவல் பொரியல் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸே சூப்பராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன ரைஸ்க்கு என்ன பொரியல் செய்கிறீங்கன்றதெல்லாம் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க.